இது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து முனியப்பன், அதாவது எங்கள் நிலங்காட்டில் இருக்க முனியப்பனுக்கு வந்து பொங்கல் வைக்க போகிறோம். அது வந்து நாங்கள் எங்கள் பங்காளி வீட்டாரெல்லாம் சேர்ந்து வைக்கிறோம். ஒரு 9 குடும்பம் சேர்ந்து வைக்கிறோங்க. இந்த முனியப்பனுக்கு வந்து பொங்கல் வந்து வைக்கிறது கருநாள் அப்போவே வச்சுருவோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன காரணத்தினால வைக்க முடியாததுனால இந்த சண்டே வைக்கிறோம். ஏன்னா இனிமேல் வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி எப்போவுமே செஞ்சுருவோம். அதனால் இந்த சண்டே செஞ்சாகணுன்ட்டு எல்லாம் சேர்ந்து செஞ்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு எல்லா காட்டில் இருக்க நெல்லும் ஒரு 3 தூர் அறுத்துட்டு வந்து வச்சு முனியப்பனுக்கு படையல் போட்டு, அதுக்கப்புறம் வந்து கெடாய் அறுப்போங்க. அப்புறம் படையல் போட்டாச்சு. அப்புறம் கெடாயும் பிடிச்சிட்டு வந்து எல்லாம் சாமி கும்பிட்டு கேட்டுட்ருந்தோம். ஆனால் அன்றைக்கி வந்து கெடாய் துளுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்பயும் ஒரு 1/2 ஹவரில் துளுக்கிரும். இந்த டைம் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். முனியப்பனுங்களை நிற்க வச்சுட்டாரு. அப்புறம் அவரோட கோரிக்கையை நிறைவேற்றுறோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் துளுக்குனாங்க. துளுக்குனதுக்கப்புறம் நாங்களும் வந்து பொங்கல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு உடனே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது சமைச்சிக்கிட்டே இருந்தோம். மட்டன் வேறு லேட் ஆச்சு. சரி சிக்கனை சாப்பிட்றலான்ட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். சிக்கனை சாப்பிட்டுட்டு அப்புறம் உடனே வந்து மட்டனையும் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. மட்டன் செஞ்சு முடிக்க 4 மணி போல் ஆகிடுச்சிங்க. பாய்.